பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்றைக்கி அதிகரிச்சு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இதில் ஹையர் செகண்டரி என்று வரும்போது +1 +2 என்று வரும்பொழுது அதில் இருக்கிற அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சுருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ண நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3087 பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு, அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு அதை கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்துருந்தோம். இருக்குங்க தனித்தேர்வுகள். ஆமாம், அதை தனித்தேர்வுகள் 18,000 பேரில் தான் இப்போ 5,500 பேர் என்னமோ தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32% தான் அவங்க தனியாக தான் இல்லை. அவங்களுக்கு அந்த புக்லெட் நான் கொடுத்தேன்னா அதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரித்தே எழுதிட்டோம் எல்லாமே நாங்கள். அதனால தான் நம்ம வந்து சிறைவாசிகள் முதற்கொண்டு எல்லாமே தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் இருக்குது. லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் எவ்வளோ இருக்குது, இது 10மா நாங்கள் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணது நிறையா இருக்குது. 0.47% நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது 0.47 தெரியும். ஆனால் வால்யூமில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும். ஆனால் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து அந்த அவேர்னஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம், இந்த 1000 ரூபா வழங்குவதாக இருந்தாலும், நான் முதல் திட்டத்தை வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க வந்து நான் பயிற்சி கொடுத்து அதில் 2 லட்சம் பேர் வேலையில் போய் சேர்ந்துருக்கதான். ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு போகணும். உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம். சில நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் மூலமாக யாரையும் 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேராமல் இருக்க டேட்டா அவங்க இமீடியட்டாக நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு அவங்கள பர்டிகுலராக அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் வரும்போது வீடு தேடி போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரலன்னு கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோமோ, அதேமாதிரி 12th முடிச்சுட்டு ஏன் இந்த குழந்தை போய் இன்னும் கல்லூரியில் சேரல அப்படிங்கிறதையும் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இன்னும் அது அதிகமாகும் என்கின்ற எனக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த டேட்டா நான் தரேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸஸ் வாங்கி நான் வந்து கன்சால்டேட்டர் நாங்கள் கொடுக்குறோம். அதை நம்ம இந்த 10,000 பேர் வந்து தேர்வு எழுதலன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த நம்ம அடுத்த மாதம் நடத்துகிற தேர்வு அவங்க எழுத முடியுமா? ஆமாம், இந்த 10,049 பேர் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆப்சென்ட்டாக ப்ளீஸ் திருப்பி நான் சொல்கிறேன்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தயவுசெய்து எழுதுங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் படிச்சிங்களோ அதே இடத்துல உங்கள் நண்பர்களோடு தான் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. புது இடம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்டே எடுக்காமல் இருக்காதீங்க. அது மிகப்பெரிய அது ஒரு தவறாக போய்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வாய்ப்புன்னு பண்ணும்போது இப்போ எழுதுங்க. அதில் தேர்ச்சி பெறுறோமா, மார்க் குறையுதா, தேர்ச்சி பெறவில்லையா, நீங்கள் அட்டன் பண்ணாதானே தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இல்லைன்னு. அப்படி நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ உங்களை உடனடியாக எங்களோட டீச்சர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த 10,040 இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேர் வந்து ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அது 10,000 குறைஞ்சிருக்கோம் நம்ம. ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது. 10,000 பேர் வரலைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளை தயவுசெய்து படிப்போட அவசியத்தை சொல்லி இது எழுதுங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான். யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சன்டீஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம். தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 410 புது இதுக்கு தேர்வு மையம் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே தூரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கறது பிரச்சனை. தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குது. அங்கே அதுக்கு தந்தாப்புல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்கே வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10th தேர்வு மையமாக இருந்தாலும் சரி, 12th தேர்வு மையமாகவும் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 410 தேர்வு மையங்களை நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி இந்த விதிகளை ஸ்ட்ரிக்டாக நான் தான் ஃபாலோ பண்ணல, அப்போ நான் இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன்னா அதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
ஆமாம், இது வந்து தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது. தமிழ் இது நம்ம தமிழ் பாடம் அந்த ப்ரைடோடு படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தமிழில் தன்னோட பிள்ளைங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தார்கள் போல் அதை நாங்கள் வடிவமைச்சிட்டு அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் வந்து அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்ற விதத்தில் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா நம்மளுடைய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸும் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக அது சார்ந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கம் இருக்குது. பட் இங்கே நாங்கள் வந்து 34th பிளேஸ் வந்து அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமல்ல, எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் என்ன தான் வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ், என்ன நடந்திருக்குது, எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களோட சிஓஸ், எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இதை அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களையும் ஊக்கப்படுத்தணும். அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோண்டிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும். அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எந்தெந்த பாடங்களுக்கு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு சார்? தமிழ் சொன்னீங்க, இல்லை இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ எஸ்சிஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டட் என்ன கொண்டு வரது பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம அதில் இன்றைக்கி நமக்கு தேவையானது எது எதெல்லாம் இருந்தால் போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக 10th ரிவிஷன் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரீவேம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் சிலபஸ். இப்போ பொதுவாக 5 வருஷம் 7 வருஷம் இப்போ இதில் கடந்துருச்சு, அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு. நிறைய நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம். அது பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு அதுக்குன்னு தனியாக இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான வேலை நடக்கும்பொழுது ஓவராலாகவே அது வந்து என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. ஆமாம், 6th இந்த தடவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இதை எஸ்சிஆர்டி இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவில் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்கேன். ஆர்டிஇ படி பார்த்திங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்கிற பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை வந்து தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படணும், தவறு கிடையாது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே இன்றைக்கி வந்து நம்ம தர வேண்டியது. பொதுவாக பார்த்திங்கன்னா நாம் கொடுத்துருவோம். நாம் கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம வந்து ரீஎம்பர்ஸே பண்ணுவோம் நம்ம. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும், இப்போ சமகர சிக்ஷாவில் வந்து ஒன் ஆஃப் த பேரமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்றைக்கி அவங்க மதிக்காமல் இருக்குது. உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்றது. இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1,00,000 பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம அதை கால் எடுக்கணும். 617 கோடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வர அந்த மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டு நம்ம கடப்பிற்கு வரும்போது அவங்க எந்த வகுப்பு அடுத்த வகுப்பு சேர்த்துக்கலாம் வாய்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா we are ready to welcome. ஆனால் இன்றைக்கி அந்த சிபிஎஸ்சிலேருந்து இந்த 5, 6, 8 அப்படிங்கிறது அது சில சமயம் சங்கடமாக இருக்குதுன்னா ஒரு நாட்டினோட ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நில்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரியவங்க ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்கிறாங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ணுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராப் அவுட்டுக்கு தான் போய் நிற்கும். அதுதான்
ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையிலேருந்து 9th அங்கே வந்துடுங்கிறத எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்கிறேன். இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இப்போ இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வரப்போகுது. முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிலாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணும். அப்படி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறைய பேசலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.